இந்த வீடியோ மூலமா ஒரு சூப்பரான ட்ரேடிங் கான்செப்டை பற்றி பார்க்கலாம். யூடியூப்பில் அடிக்கடி என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான், ரீடெஸ்ட் மற்றும் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன, இது எங்கெல்லாம் ஒர்க் ஆகும், இதுக்கான அர்த்தம் என்ன, இது ஏன் வருது அப்படின்றத பற்றி முழுமையான விளக்கம். கண்டிப்பாக இது என்னுடைய புரிதலை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிட்டு போகும். அது எப்படி போகும் அப்படின்னாக்கா, ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு ஒரு லோ டு ஹை போகும், ஹைட்டு ஒரு சம் லெவல் கரெக்ஷன் வரும், மறுபடியும் அந்த ஹையை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகைன் மேலே போகும். அகைன் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்த ரீடெஸ்ட் வரும், அதாவது ஒரு கரெக்ஷன் மறுபடியும் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிகிட்டே போகும். இந்த ட்ரெண்ட் ஒரு அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் ஏன் இந்த ரீடெஸ்ட் வரவன் இந்த இடத்த, அதாவது ஒரு ரெசிஸ்டண்ட் பிரேக் ஆகி ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க்கான ஒரு இடம் மறுபடியும் ஏன் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது, அந்த இடத்த என்ன இருக்குது, இது ஏன் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயந்தான் தெரியணும். இதுக்கு பேர் தான் ரீடெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை இங்கே மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வரதால் இந்த மூவை மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஒரு இன்ஸ்டியூஷன் பை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து மார்க்கெட்டை பை பண்ணி மேலே கொண்டு போயிருப்பாங்க. கொண்டு போயிட்டு இங்கே போனதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா பை பண்ணக்கூடிய ஆர்டரு இந்த ரேஞ்சுக்கு போகும்போது மார்க்கெட்டில் அவங்க பை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்கோடைய ப்ரைஸு ஒரு நல்ல ஒரு லாபத்தில் இருப்பாங்க. இப்போது இந்த லாபத்தில் போகும்போது இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா, அவங்க இன்னும் மார்க்கெட்டை இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாயில் இருக்குது அப்படின்னா இந்த மார்க்கெட்டை ஒரு 150 ரூபாய் வரை கொண்டு போக போகிறாங்க. மார்க்கெட் அவ்வளோ ப்ரைஸ் வரை மேலே போகுது அப்படின்னாக்கா, அவங்க இங்கே இருக்கும்போது அவங்க கையில் ஒரு 1000 ஷேர் தான் இருக்குது அப்படின்னா, அவங்க 1000 ஷேரை இங்கே போயிட்டு ஒரு 110 ரூபாயிலேயே வாங்கினாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய லாபம் கம்மியாயிரும். அப்போ ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட்டை மேலே போகும்போது 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் போகும்போது 110 ரூபாயில் வாங்கினாங்கனாக்கா அவங்களுடைய லாபம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்கா 40 ரூபா தான் கிடைக்கும். அப்போது இந்த இடத்த அவங்க அந்த 110 ரூபாய் விலையிலேருந்து கொஞ்சம் கம்மியாகி ஒரு 105 ரூபாய்க்கு வாங்கும்போது என்ன நடக்கும், அவங்களுடைய லாபம், அப்போது அவங்களுடைய லாபம் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா 45 ரூபாயாக கிடைக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணணும், மார்க்கெட்டை கீழே கொண்டு வாங்கணும். அப்போ கொண்டு வரதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, இங்கே ஒரு செல் பொசிஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஒரு ரேஞ்சில், மார்க்கெட்டோட இந்த ரேஞ்சில் ஒரு செல் பொசிஷனை கிரியேட் பண்ணி நம்ம எல்லாரையும் ட்ராப் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு இந்த இடத்த அகைன் அவங்களுடைய பை ஆர்டரை எடுத்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டுருப்பாங்க. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனதும் இங்கே இருக்கக்கூடிய லாபத்தை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு இங்கே செல் பொசிஷனை கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த கிரியேட் பண்ண இடத்த அவங்களுடைய செல் பொசிஷன் எதில் இருக்கும் அப்படின்னாக்கா லாஸில் தான் இருக்கும். இதுவரையே அவங்களோட செல் பொசிஷனை ஹோல்டு தான் பண்ணியிருப்பாங்க. மறுபடி இங்கேருந்து ஒரு செல் பொசிஷனை கிரியேட் பண்ணும்போது மார்க்கெட் கீழே வரப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய லாபத்தை, அதாவது இங்கே நஷ்டத்தில் இருந்தக்கூடிய செல் பொசிஷனை, ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டு அவங்க மேஜராக பார்த்திங்க அப்படின்னாக்கா பையிங்கில் தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே பையிங்கில் போனாலும் கூட மார்க்கெட்டை ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு செல் பொசிஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த செல் பொசிஷன் என்ன ஆகுனாக்கா மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து பை பொசிஷனை எடுத்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே செல் பொசிஷனை கிரியேட் பண்ணதால் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அப்போ இந்த செல் ஆர்டரை இங்கே போகும்போது இங்கேயே க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் இன்னும் கீழே போயிடும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, மார்க்கெட் மேலே போகிற வரை வெயிட் பண்ணுவாங்க. மேலே போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்களோட பொசிஷனை முடிஞ்சால் கீழே கொண்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்தையே கொஞ்சமான லாஸில் அவங்களுடைய லாஸஸை புக் பண்ணுவாங்க. மார்க்கெட் ரொம்ப அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த லாஸை கொஞ்சமாக புக் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா மார்க்கெட் கரெக்ஷனாக எக்ஸாக்டாக இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அவங்க கிரியேட் பண்ணாங்கல்ல செல் பொசிஷன், அந்த இடத்துக்கு கொண்டு மறுபடியும் மார்க்கெட்டை இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது ஒரு அப் ட்ரெண்டு, சேம் சினாரியோ தான் மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டு வருது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் வருது, மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் போகுது, அகைன் மேலே போகுது, அகைன் இங்கே டவுனுக்கு வருது. இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் இங்கேருந்து ஒரு இன்ஸ்டியூஷன் செல் பண்ணியிருக்காங்க.
அவங்களோட செல் பொசிஷன் மார்க்கெட்டை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து பை பண்ணணும் அப்படின்னாக்கா குறைஞ்ச அதிகமான விலையில், அதாவது ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் அவங்களோட ப்ரைஸை செல் பண்ண மாட்டாங்க. அப்போ மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டு செல் பண்ணணும். அப்போ மேலே கொண்டு போய் செல் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே ஒரு பை பொசிஷனை கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த பை பொசிஷனை கிரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் இங்கேருந்து மார்க்கெட்டை செல் அடிக்கிறாங்க. மார்க்கெட் கீழே வருது. கீழே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு நல்ல லாபத்தில் இருப்பாங்க. ஆனால் இங்கே செல் பண்ணி இங்கே ஒரு பை பொசிஷனை கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த பொசிஷன் எதில் இருக்கும் அப்படின்னாக்கா லாஸில் இருக்கும். அப்போ அந்த லாஸை இங்கேயே புக் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப லாஸ் ஆகிரும். அப்போ மறுபடியும் மார்க்கெட்டை இங்கே வந்து மறுபடியும் மார்க்கெட்டை இந்த மாதிரி ஒரு செல் பொசிஷனை பை பொசிஷனை கிரியேட் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நமக்கு அவங்களுக்கான ஆர்டர் கிடைக்கும். அப்போ இங்கே ஒரு பை பொசிஷனை கிரியேட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. அப்போது இங்கே கிரியேட் பண்ண பை ஆர்டரை இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா செல் பண்ணி அவங்களுடைய ஆர்டரை மறுபடியும் மார்க்கெட்டை கீழே கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய லாஸஸை அவரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களுடைய பொசிஷனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து செல் பண்ணுவாங்க. இந்த இடத்த தான், இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ரீடெஸ்ட் மற்றும் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி. இப்போது இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூலு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டூலு ஃபிப் டூவில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஃபிப்பில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இது பற்றின நிறைய விஷயம் எல்லாருமே யூடியூப்பில் ஆல்ரெடி பார்த்துட்ருப்பீங்க. இப்போது இதில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா 2 விஷயந்தான். மார்க்கெட் இந்த மாதிரி ரீடெஸ்ட் போகும்போது இந்த மாதிரியான ஒரு கீ லெவல், அதாவது ஃபிப்பில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இங்கேருந்து நம்ம மார்க்கெட்டில் ரீடெஸ்ட் போகும்போது இந்த கீ லெவல் இங்கே வந்துச்சுன்னா தான் அந்த 0.618 லெவல் ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எங்கே அந்த கீ லெவல் இருக்கோ அங்கே தான் ஒர்க் ஆகும். அப்போது மார்க்கெட்டில் ஓவராலாக நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். அதனால தான் மார்க்கெட் வந்து இந்த ரீடெஸ்டிங் ரீட்ரேஸ்மெண்ட்லாம் வருது. இந்த ரீடெஸ்டிங் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நடக்கக்கூடிய சைக்காலஜி என்னுடைய புரிதல் இதுதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக இதில் ஒரு தெளிவும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சார்ட்லேயுமே வந்து பார்க்கலாம். நீங்கள் இதில் பார்க்காம இருக்கிறது ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த இடத்த வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வருது. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா இப்போது மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபாலோ ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் போய் அகைன் இங்கே ஃபாலோ ஆகி இங்கே ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆகி மறுபடியும் இங்கே இருந்து கொடுத்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏன் வந்து இந்த இடத்த மார்க்கெட்டில் ஏன் வந்து இந்த டெஸ்டிங் வந்து கொடுக்குறான் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போது இதுதான் வந்து ஓவராலாக நீங்கள் பாருங்கள் மார்க்கெட்டில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஒரு செல்லிங் எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். இப்போது மார்க்கெட்டில் இந்த இடத்த வந்து பை பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. மேலே கொண்டு போய் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அடித்து கீழே இறக்கிறாங்க. மறுபடியும் அடித்து கீழே இறக்குனா இவ்வளோ தூரம் வந்தவன் ஏன் மார்க்கெட்டில் இந்த இடம் போகிறான் அப்படின்னாக்கா இங்கே ஒரு பை பொசிஷனை இன்ஸ்டியூஷன் எடுத்திருப்பாங்க. இங்கே எடுத்ததால தான் மார்க்கெட்டை ட்ராப் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடிச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபாலோ ஆகி இங்கே வந்துடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க இங்கே எடுத்துருக்கக்கூடிய பை பொசிஷன் எதில் இருக்கும், லாஸில் இருக்கும். அப்போ அந்த லாஸை இங்கே வந்து புக் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய லாஸஸ் எந்த அளவுக்கு இருக்கும், ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். அப்போ மறுபடியும் மார்க்கெட்டே இங்கே ஒரு பை பொசிஷனை கிரியேட் பண்ண தான் இங்கே அடுத்த மூவுக்கான ஒரு ஆர்டர் வந்து கிடைக்கும். அப்போ இங்கே ஒரு பை பொசிஷனை கிரியேட் பண்ணி இப்போ இங்கேருந்து போகிறப்ப இங்கே செல் பண்ணக்கூடிய இங்கே எடுத்த பை பொசிஷன் என்னத்தில் இருக்கும், ஆவரேஜஸில் இருக்கும். அப்போ அந்த ஆவரேஜஸில் அவங்க செல் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட்டை என்ன பண்ணுவாங்க, கீழே கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு பை பொசிஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பை பொசிஷன் இங்கே வந்ததுக்கப்புறம் லாஸில் இருக்கும். அந்த லாஸை இங்கே போனதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கீழே வந்திருக்கு. அப்போ இந்த பை பொசிஷனை கிரியேட் பண்ணதுக்கு மார்க்கெட்டில் இங்கே ஒரு ஆர்டர் இருக்கும். இந்த ஆர்டர் கீழே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் இங்கே வரும்போது அந்த இங்கே எடுத்த பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் மார்க்கெட்டில் வந்து நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து செல் மார்க்கெட்டில். பை மார்க்கெட்டுடைய எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த லாஸ்ட்லாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, இந்த இடம் வந்து ரீடெஸ்ட் நடந்திருக்கு. மறுபடியும் இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் அதே விஷயந்தான். மார்க்கெட்டை இங்கேருந்து மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போயிட்டு அகைன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி போயிருக்காங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி போனதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணி போனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனவங்க ஏன் கீழே வராங்க அப்படின்னாக்கா இப்போ இங்கேருந்து ஒரு பை ஆர்டரை எடுத்து மார்க்கெட்டை வந்து மேலே இந்த இடத்த வந்து ஒரு பை ஆர்டரை எடுத்து மார்க்கெட் மேலே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து
அவங்க வந்து ஒரு பை ஆர்டர் எடுத்து இங்கே மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. பட் ஆனால் இங்கெல்லாம் வந்து ஒரு செல் பொசிஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்சு ஃபுல்லாக வந்து செல் பொசிஷனை கிரியேட் பண்ணதால தான் மார்க்கெட்டை ட்ராப் பண்ணி அவங்களுக்கான ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடிச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய செல் பொசிஷனை கிரியேட் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணணும், லிக்விடேட் பண்ணணும். அப்போ தான் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியும். அவங்களுடைய செல் பொசிஷன் எடுத்து இருக்கக்கூடிய பொசிஷன் எல்லாம் லாஸில் இருக்கிறது அவரேஜ் பண்ணி லாஸ் இல்லாமல் மேலே போக முடியும். அப்படின்றதால மார்க்கெட்டை மறுபடியும் இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே அவங்க செல் பண்ணியிருக்கக்கூடிய பொசிஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க, விற்றுட்டு மறுபடியும் மார்க்கெட்டை பை பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் தொடர்ந்து மார்க்கெட்டில் நடந்துகிட்டே இருக்கும். இதனால தான் மார்க்கெட்டில் ரீடெஸ்டிங், ரீட்ரேஸ்மெண்ட் இது எல்லாம் வருது. இதை தான் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ஒரு சப்போர்ட் பிரேக் ஆனால் மறுபடியும் அங்கே வரும்போது ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆனால் மறுபடியும் அது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அதாவது ரீடெஸ்டிங், ரீட்ரேஸ்மெண்ட் இந்த மாதிரி வந்து சொல்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.